அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, அனைத்தும் தெரிந்திருக்கிறது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் மனம்தான் கோளாறு, அதற்குண்டான நாலேஜ் என்ன, அனைத்தும் பிரம்மமே, அனைத்தும் மாயை, சரண்டர், இன்னும் பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனும் தெரியுது. ஆனாலும் நான் எல்லாம் தெரிஞ்சுமே நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன். ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டு அதிலேயே நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா ஏன் அதுல நான் போய் டிப்ரெஷன் ஆகிறேன்? அதுல இருந்து விடுபடுவது எப்படி? ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் இந்த புரிந்தது தெரிந்தது அப்படிங்கிறது எந்த இதுக்கு அப்படின்னா, நம்ம உடம்பு கிட்டத்தட்ட 5 கோஷங்கள். அதுல மெயினா 4 தான் இங்க டாமினேட் பண்ணுது. ஸோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். ஸோ இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கு இது சரி, இது தவறு, இதனாலதான் இது வருது. ஆனா அது அன்னமய கோஷம் உடம்புக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அது வீரியமாக இருக்கிறது. விஞ்ஞானம் உனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உன் பேச்ச கேட்கணும் அப்படின்னு அன்னமய கோஷம் தெளிவாக ஸ்ட்ராங்கா அதை அப்போஸ் பண்ணும்போது இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கும் போராட்டத்தில் தான் நம்மால் டிப்ரெஷன் ஆயிடும். என்ன பண்ணணும்னு தெரியாம. இப்போ உதாரணத்துக்கு கூட எங்களுக்கு ஒரு மேனேஜர் இருந்தாரு. ஒரு இடத்துக்கு போனோம். அவருக்கு அல்சர் பயங்கரம். ஸோ அதனாலதான் எங்கேயும் சுத்தாம லோக்கல்ல இருக்கணும்ட்டு கம்பெனி ஜாயின் பண்றாரு. அங்கே ஒரு மீன் குழம்பு பயங்கர காரமாக பரிமாறப்படுகிறது. கொஞ்சம் சாப்பிட்டாலே ஆகாது. அதனால எவ்வளவோ அவஸ்தைப்படுறாரு. அந்த நேரத்துல சொல்றான், எங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு அல்சரு ஆகாது, நம்ம வேற ஊருக்கு திரும்பணும், 5 மணி நேரம் டிராவலு, பார்த்துக்கோங்க. இத்தனையும் சொல்லியும் தெரிந்தும் தெளிந்தும் அவர் அந்த மீன் குழம்பை சாப்பிட்ட அவஸ்தைப்பட்டாருன்னா, இந்த புரிதல், இந்த விஞ்ஞானமய கோஷத்தை விட அன்னமய கோஷம் வெரி ஸ்ட்ராங்காக அந்த நாக்கு அவனை படாத பாடு படுத்தி. அப்போ அந்த நாக்கு, அந்த புலன்கள், அன்னமய கோஷம்னா புலன்கள், இந்த உடம்பெல்லாம் ஆடிடும் குடிக்கலன்னா. இந்த ஆட்டத்தை தாங்க முடியாம குடிச்சிடும். ஆனா குடிக்கிறது தப்புன்னு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சது விஞ்ஞானமய கோஷத்துக்கு தான். உடம்புல 4 வகை இருக்கான், 4 பேர் இருக்கான். 4 பேர்ல ஒருத்தனுக்கு தான் தெளிவா தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு. இவன் அதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் உன் பேச்ச கேட்க முடியாது. ஏன்னா இவன் அடிக்ஷன்ல உட்காந்துருக்கான். ஸோ அதனால இவ்வளவு இந்த இரண்டுக்கு இருக்கிற போராட்டத்துல நம்மால் டெப்ரெஷன் ஆயிடும். அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது தெரிஞ்சு போச்சு. மெயினா அன்னமய கோஷம் தான் நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு. முழுக்க முழுக்க டயட்டு, யோகாசனா, எக்ஸசைஸு, கர்ம யோகம், சேவை மனப்பான்மைன்ட்டு உடம்பை அதுல நம்ம கொண்டு சென்று போனோம் என்றால் அந்த உடம்பு வலிக்கு வர வர ஏற்கனவே அந்த புரிதலும் இதுவும் போய் டெப்ரெஷனுக்கு வெளியே வந்து விடலாம். இப்ப 2வது பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்புல எனர்ஜி இல்லை, சத் இல்லை. அதாவது கண்ணு காலு புலன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனர்ஜில ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, என்னதான் தெரிஞ்சாலும் நம்ம பண்றது தப்பு, நீ எந்திரிச்சு போனாலும் அவனுக்கு சக்தி இல்லை, எனர்ஜி இல்லை, எனர்ஜி ஃப்ளோ சரியில்லை. ஸோ அதன் விளைவாகவும் அவன் அப்ப அவன் என்னடா நம்மளால முடியலையே இவ்வளவு போராடியும் அப்படிங்கிறதுல அவன் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிறான். அதுக்கு பிராணாயாமம், நல்ல சத்தான ஃபுட்டை சாப்பிடுறது, எக்ஸசைஸு அப்படின்னு அந்த பிராணமய கோஷத்தை வலுப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சி செஞ்சா அது வலுப்படுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா புலன் கண்ட்ரோல் இருக்கு, மனம் கண்ட்ரோல் இருக்கு. டைரக்டா அவர் என்ன நினைச்சாதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 3வது சிலருக்கு என்ன ஆகும்னா மனோமய கோஷம், உணர்வுகள் கொந்தளிக்கும். புத்தி சொல்லிருச்சு இதுதான் சரின்னு 100% இருந்தாலும் உணர்வு அதை ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, இது வந்தாகணும் அப்படின்னு மனசு பயங்கரமா அவனை டாமினேட் பண்ணி, இந்த மனசுக்கும் புத்திக்கும் இருக்கிற போராட்டத்துல நம்மால் டிப்ரெஷன் ஆயிடும். இப்ப அதுக்கு ஒரே வழி, அந்த மனம் தான் அப்படின்னா கம்ப்ளீட்டா சரண்டருக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ அந்த சரண்டர் தான் இங்க வழி. ஏன்னா புத்தி பேச்சை கேட்க முடியல, மனம் தாறுமாற குதிச்சுட்டு இருக்கு அப்படின்னா டோட்டலா மனதை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு நம்ம ஹேண்டில் பண்ண நம்மளால முடியல.
ஸோ டோட்டலா குரு கிட்டயோ ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிட்டு எதையும் திங்க் பண்ணக்கூடாது, புத்தியும் யூஸ் பண்ணக்கூடாது, சொல்றத பண்றோம், சரண்டர் ஆயிட்டு வாழ்வோ சாவோ டூ ஆர் டை அப்படின்ட்டு அங்க சரண்டர் ஆகி போய் ஆரம்பிச்சாங்கன்னா சரண்டர் ஆக ஆக மனமானது தெளிவாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வந்து ஒரு நிலைக்கு வரும்போது அந்த புத்தி சொன்னதை எளிதாக நடைமுறைப்படுத்த முடியும். புத்தியிலேயே கோளாறு இருக்கும், எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு, எல்லாம் தெளிவா புரிஞ்ச உடனே வந்து தாலி கட்டின உடனே எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? எல்லாமே டேக்கிங் டைம், கர்மா இருக்கு, அவனுடைய ஆழமான பதிவுகள் இருக்கின்றன, அவனுடைய ஆசைகளின் வீரியம் இருக்கின்றன. அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்களே, ஃபேனு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கொஞ்ச நேரம் ஓடும்ல, அது எந்த ஸ்பீட்ல ஓடிச்சோ அந்த அளவுக்கு டைம் எடுக்க நிற்கும். அதுக்குள்ள பொறுமை இல்லை. நமக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல, புரிஞ்சிருச்சு இல்ல, நமக்கு தான் வேற ஆசை இல்லை, அது இல்லை, பின்ன ஏன் ஞானம் கிடைக்கல, பின்ன ஏன் வந்து எனக்கு வந்து பேரானந்தம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமை இல்லாதது. டைம் 4 வருஷம் படிச்சாதான் இன்ஜினியரிங் படிக்க முடியும், அதுக்கு முன்னாடி ஒரு 14 வருஷம் படிக்கணும். அப்பதான் 16 வருஷம் படிச்சாதான் ஒரு இன்ஜினியரிங் பிஇ பட்டம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ஸோ இதை கிடைக்க வேண்டும் என்றாலே 14 வருஷம் வந்து அவன் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி அவருடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி, பதிவுகளை ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த புத்தியில எல்லாம் தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டயத்தில் புத்தியானது சரி ப்ராசஸ்ல தானே இருக்கும், என்ன அவசரம் என்று பொறுமையாக அந்த ப்ராசஸை படை கொடுத்துட்டு வரும்போது எளிதாக அங்க முடியும். இங்க பொறுமை இல்லாத ஒரு காரணம், அதுக்கு பொறுமையா போட்டோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சு, போற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா பொறுமையா இருந்தோம்னா அந்த காலத்தின் கட்டாயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அந்த விஞ்ஞானமய கோர்ஸ்ல இருந்து வெளியே வந்துடும். ஸோ அப்ப ஏதோ ஒன்றுக்கு நன்றாக தெரிகிறது, மீதி 3 பேருக்கு தெரியல, 4 பேர் சேர்ந்து ஒத்துழைச்சாதானே அங்க வந்து நிம்மதியா பயணிக்க முடியும். அப்ப அங்க என்ன ஆகுது, 4 பேர் 4 திசையில இருக்கிறான், 4 பேரையும் சேர்த்து இருக்கணும். அப்ப 4 பேருக்கும் எது இல்ல, சிலருக்கு வந்து 3 சரியாயிரும், 1 இல்லைன்னா டெப்ரெஷன் ஆயிரும். ஏன்னா 3 சரியாய் 1 இருக்கும்போது கான்பிடன்ட் ஓவர் ஆயிரும், அப்ப முடியல அப்படின்னு டெப்ரெஷன் ஆயிரும். அந்த மாதிரி எந்த ஒன்று என்னில் கோளாறு, எது வந்து என்னை தடுக்கிறது அப்படிங்கிறத மாதிரி பார்த்து அது வந்து புலனின்பம், புலனை கண்ட்ரோல் பண்ணுவதா, இல்ல வந்து பிராணனை கண்ட்ரோல் பண்ணுவதா, இல்ல மனதை சரந்து செய்வதா, இல்ல புத்தியில் பொறுமையா இருப்பதா அப்படிங்கிறத ஒரு வழிமுறையை பயன்படுத்தி கரெக்டா அதை வந்து பண்ணோம்னா காலப்போக்கில் எளிதாக வரும். இல்லை எதுவுமே பலன் எல்லாம் பரவாயில்ல, டைம் வில் ஹீல் அப்படிம்பாங்க. ஸோ காலம் சரி செய்து கொள்ளும். அதனால ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே நிறைய படிச்சாச்சு, ஏற்கனவே நிறைய புரிஞ்சாச்சு, சில சாதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன், பரவாயில்ல, அது என்னை கைவிடாது, டெப்ரெஷன்ல கொஞ்ச நாள் இருந்த மனம் கொஞ்சம் கஷ்டப்படட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போறேன், டெப்ரெஷன்ல எப்ப வெளிவருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பொறுமையா இருந்தான்னா அந்த ஒரு காலம் ஆக ஆக அதுவே பழகி ஒரு கண்ட்ரோலுக்கு வரும்போது அந்த கர்மா கழியும் போது எளிதாக அவனால் அவன் நினைத்ததை சாதிக்கவும் முடியும். அதனால் எது தடுக்கிறது புரிஞ்சிருச்சு, புரிதலை தடுப்பது எது என்பதை சரிவாக தெளிந்து அதுக்குண்டான பயிற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து வெளியே வரணும். இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுமையா இருந்தாலும் காலப்போக்கில் அது தானாக சரியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.